வணக்கங்க. நான் கண்ணன், ஐயனார் ஜோதிடம். இப்போ நம்ம பசங்க எல்லாம் பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம். பொதுவாக நாம் நம்ம பசங்களுக்கு நல்லா படிக்கணும்னா ஹயக்ரீவரையும் சரஸ்வதியையும் கும்பிட சொல்லுவோம். இதை ஜோதிட ரீதியாக பார்த்தால் ஹயக்ரீவரும் சரஸ்வதியும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரியவர்கள். ஜோதிடத்தில் உள்ள 27 நட்சத்திரங்களில் சில நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நல்ல பலன் தராத நட்சத்திரங்கள். அதாவது கேட்டை நட்சத்திரம் அஸ்வினிக்கு பகை நட்சத்திரம். அதே மாதிரி சந்திரனுடைய ரோகிணி, ஹஸ்தம், திருவோண நட்சத்திரங்கள், ராகுவனுடைய திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரங்கள், சனியோட பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள். இந்த 10 நட்சத்திரங்களும் அஸ்வினிக்கு நல்ல பலன் தராது. சப்போஸ் நம்ம பசங்க இந்த 10 நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், அதாவது இந்த பசங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக இந்த 10 நட்சத்திரங்கள் வந்தால், இந்த பசங்க அஸ்வினிக்குரிய ஹயகிரிவரையோ சரஸ்வதியையோ வணங்குவதை விட இவர்கள் வீணா தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம். ஒரு சில கோயில்களை மட்டும் இருப்பார், தட்சிணாமூர்த்தி கையில் வீணை வச்சுக்கிட்டு இருப்பார். வீணை அப்படிங்கிறது சரஸ்வதியை குறிக்கும். அதே மாதிரி கடலூர் பக்கத்தில் திருசோபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே உள்ள மங்கள உரீஸ்வரர் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி. ஏன்னா அந்த தட்சிணாமூர்த்திக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுவார்கள். வெள்ளை நிறம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் சரஸ்வதியை குறிக்கும். அப்போ இந்த அஸ்வினிக்கு ஆகாத 10 நட்சத்திரங்களில் பிறந்த மாணவர்கள் ஹயக்ரீவரையோ சரஸ்வதியையோ வணங்குவதை விட வீணா தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம். சரி, இப்பெல்லாம் பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம், பசங்களுக்கெல்லாம் கோவிலுக்கு போக நேரம் இருக்குமா தெரியாது. அதனால் ஒரு வீணா தட்சிணாமூர்த்தி படத்தில் கையில் வீணையை வச்சு அவருக்கு வெள்ளை நிற வேஷ்டி போட்டு ஒரு படம் போட்டிருக்கேன். இந்த படத்தை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு வணங்கி வரலாம். இப்போதைக்கு நல்லதுங்க.